என்ன சார் ரொம்ப அப்படியே எனர்ஜெட்டிக்கா கேளு என்ன வில்லங்கமா கேக்குறவங்களாச்சே சரி ஏதாவது வில்லங்க வந்துற போது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஓ வந்துரும். நீயா வா 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 ஏன்னா நீங்க காந்தராஜே வில்லங்கம் பண்ணக்கூடியவங்க. ஃபைன் சார். இப்போ சுந்தர் சி விலகினாலும் விலகினாரு, விலகினது கூட விலகினாருன்னு பரவாயில்ல. மட்டும் சொல்லாதீங்கம்மா. குஷ்பு விட்டு விலகிட்டாருன்ற மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்க போறாங்க. ஐயோ சார், பாவம் நல்லா இருக்கட்டும்மா. சுந்தர் சியோ கமல் சாரோ இல்ல ரஜினி சாரோ இவங்களா வந்து இன்னும் சொல்ற வரைக்கும் இன்னும் யாருக்குமே விஷயம் தெரியல. பட் அதுக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே. குஷ்பு வந்து குத்தாட்டம் போட கூப்பிட்டாங்க சார். அது வேணும்ட்டே பர்பஸா பேசுற ஒரு விஷயம் சார். அது இந்த பூசலா ஒரு விஷயம். நான் கனத்த இதயத்தோட விலகுறேன், நான் அதை பண்றேன் இதை பண்றேன், நீங்க நான் முரண்படுறேன். இதுல முரண்படுறேன். சுந்தர்சி எத்தனை படம் வந்து எடுத்தாரு, எத்தனை படம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகரமா ஓடுச்சு. சார் சார் உள்ளத்தை அள்ளித்தாவாகட்டும் சரி, அருணாச்சலம் ஆகட்டும் சரி, அன்பே சிவம் ஆகட்டும் சரி, அரண்மனை இங்க பாருங்க முதல்ல ஒரு அருணாச்சலமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ரஜினி நடிச்ச படமா இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா கமர்ஷியலா பெரிய ஹிட் கிடையாதுன்னு கூட பேச்சு இருக்கு. அது ஒத்துப்பீங்களா இல்லையா? ஒத்துக்கல. நீங்க ஒத்துக்காதீங்க. ஆனா உண்மை சம்பந்தமே இல்லாம வந்து கூலி படத்துல வந்து ஃபர்ஸ்ட் சீனே வந்து பார்த்தீங்கன்னா கறி வெட்டுறவர். எதுக்கு அந்த சீனை வச்சான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் தெரியவே இல்லை. ரஜினியாவது சொல்லியிருக்கணும், லோகேஷாவது சொல்லியிருக்கணும். அந்த சீன் எதுக்குடா? ரஜினிகாந்த்ன்ற ஒரு மகத்தான கலைஞனுடைய அந்த மென்டாலிட்டி பாருங்க. அந்தந்த பீரியடுக்குள்ள அந்த இயக்குநர்கள் அப்படியே அடாப்ட் ஆகிட்டே வராரு. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அடுத்தது வந்து அவர் ஜேசன் சஞ்சய் படத்தில் ஹீரோவாக போகணும். அதுக்குள்ளே வந்து அவர் படத்தையே முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. யார் கடைசி படம் சொன்னது? ரஜினிகாந்த் கடைசி படம் சொன்னது யாரு? நாங்க இல்ல சார். நானும் ரஜினிகாந்தோட நெருக்கமான வட்டாரம் கிட்ட எல்லார்ட்டையும் வந்து போனை போட்டு கேட்டேன். வந்து அவங்க ஒரு அரசியல் பயணம் அவங்க கிட்ட இருக்கு, இவருக்கு ஒரு அரசியல் பயணம் இருக்கு, கமலுக்கு ஒரு அரசியல் பயணம் இருக்கு. 2026 தேர்தல் வருது. ரெண்டு பேருமே களமாடுவாங்க. இப்போ கமல் வந்து நடிக்கிறார், தயாரிப்பாளர் அவர் கிடையாது, ரஜினி நடிக்கிறார், ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அந்த படத்துக்கு வந்து சுந்தர்சி வந்து டைரக்ட் பண்ணாருன்னா பிரச்சனையே இல்லை. அங்க தயாரிப்பாளராக யார் இருக்கிறாங்க? ஆனா இன்னொருத்தருக்கு வந்து இந்த 3 நபர்களை கடந்து 4வது நபராக இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரும் இணையும் போது குஷ்புவோட பொலிட்டிக்கல் கெரியர் வந்து க்வெஸ்சன் மார்க் ஆயிடும் நீங்க நினைக்கிறீங்க? லதா ரஜினிகாந்த் கூட வந்து கமலோட சேர்ந்து நடிக்கிறது கூட பிடிக்காம போயிருக்கலாம். அவர் ஒரு காரணம் சொல்லுவேன். இப்போ உங்க பக்கம் ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்கலாம்னு கேட்டா, நம்ம ஏன் கடைசி படம் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் மாதிரி ஒரு டிசாஸ்டர் ஆகிட போகுது, எப்படி வந்து கமலை வந்து காட்டி விடலாம். இப்போ நான் இந்நேரம்னா என் கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா யாரோட திரும்ப இணைஞ்சிருக்கணும் சொல்லட்டுமா? நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிச்சிடலாமா இந்த டாப்பிக்கை? ரஜினி இந்நேரம் யாரோட இணைஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஷேக்குமார் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கமா? என்ன சார் ரொம்ப அப்படியே எனர்ஜெட்டிக்கா கேளு என்ன கேள்வி? அப்படிலாம் இல்லை, நீண்ட இரவு இப்படி சந்திக்கிறாங்க, ஏதாவது வில்லங்க வந்து தொலைப்பாதுன்னு பாக்குறாங்க. வில்லங்கமா கேக்குறவங்களாச்சே சரி ஏதாவது வில்லங்க வந்துற போது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்துரும். நீயா வா வா வா. ஏன்னா நீங்க காந்தராஜே வில்லங்கம் பண்ணக்கூடியவங்க. நான் சிக்கியிருக்கேன் உங்கள்கிட்ட, நீங்க என்ன செய்வீங்கன்னு தெரியலையே. அதுதான் உண்மைதானே? ஏன்னா காந்தராஜும் வந்து தமிழா பாண்டியனுமே சிக்கலை சந்திக்கிறவங்க உங்ககிட்ட. நான் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் உங்களை சந்திச்சிருக்கிறேன். சரி கேளுங்க. ஓப்பனிங்கே தெரியலையே. ஏதோ வில்லங்கமான சாட்சி இருந்தா நான் நியாயமா இப்படிதான் கேட்கணும் உங்கள்கிட்ட. என்னம்மா இன்னைக்கு வில்லங்க நீங்களா? ஐயோ ஐயோ ஏதோ வில்லங்க இருக்குமோ தெரியலையே அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு மைண்ட் வாய்ஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். ஃபைன் சார். இப்போ சுந்தர் சி விலகினாலும் விலகினாரு, விலகினாரு சொல்லாதீங்கம்மா. குஷ்பு விட்டு விலகிட்டாருன்ற மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்க போறாங்க. ஐயோ சார், பாவம் நல்லா இருக்கட்டும்மா. விலகிட்டாருன்னா எதுல இருந்து விலகி இருக்காரு சொல்லுங்க. படத்துல இருந்து சார் ஒரு நிமிஷம். உங்களை விட மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. சுந்தர் சி வந்து படத்துல இருந்தா ஒண்ணு புரிஞ்சுக்கிப்பீங்க. மக்களுக்கு என்ன புரிதல் இருக்கு நீங்க சொல்லுங்க. மக்கள் வந்து இப்ப நான் சுந்தர் சி விலகிட்டாரு அப்படின்னா எதை சொல்றோன்றதா உங்களுக்கு புரியாதா சார்? படத்துல இருந்தா விலகிட்டாரு. அந்த விலகினதுக்கான உண்மையான ரீசன் என்னன்றது அன்றில நல்ல சுந்தர் மக்களுக்கு தெரியும் தானே? இல்ல சார், சுந்தர் சியோ கமல் சாரோ இல்ல ரஜினி சாரோ இவங்களா வந்து இன்னும் சொல்ற வரைக்கும் இன்னும் யாருக்குமே விஷயம் தெரியல. பட் அதுக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே. ஃபர்ஸ்ட் காப்பி கேட்டாரு, வந்து இது சம்பளம் கேட்டாரு ஒரு சேனல்ல சம்பளம். அடுத்த இதுல வந்து இன்னொருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இவர் 3 கதை சொன்னாரு, ரஜினி அவர்களுக்கு பிடிக்கல, கதை சம்பளம்
ஃபர்ஸ்ட் காப்பி, அப்புறம் இன்னொன்று கூட வந்து ட்ரோல் ஆகிட்டு இருக்குது, கதைகள் ரிஜெக்டட். இன்னொரு விஷயம் ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. நான் சொல்லணும் அதையும், குஷ்பு அவங்கள பத்தி பேச நான் சொல்லலை, நீங்க தான் சொல்றீங்க. குஷ்பு வந்து குத்தாட்டம் போட கூப்பிட்டாங்க சார். அது வேணும்ட்டே பர்பஸா பேசுற ஒரு விஷயம் சார். அது நல்லா ஒன்று புரிஞ்சு பாருமா, நல்லா குஷ்பு புரிஞ்சுக்கணும், இதில் சுந்தர்சி புரிஞ்சுக்கணும், ரஜினிகாந்த் புரிஞ்சுக்கணும், கமல் புரிஞ்சுக்கணும். ஒரு பிஸ்னஸில் கமிட் ஆகுறீங்க, ஒரு பெரிய ப்ராஜெக்ட், சினிமா ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து எதிர்பார்க்குற ஒரு ப்ராஜெக்டில் இறங்குறீங்க. அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஏதோ முறிச்சிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அது ப்ரைவேட் மேட்டர் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். மற்ற இந்த யூடியூபர் மாதிரி என்னால் பேச முடியாது, டமால் டிமில்னு பேசினாலும் உண்மையை பேசணும்னு நினைப்பேன் நான். அதெல்லாம் பிரச்சனை வந்தால் கூட பரவாயில்ல. ஒரு ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியே உலகம் முழுவதும் இருக்கிற ரசிகர்கள் வந்து ரஜினிகாந்த் ரசிகர்கள் வந்து இங்கே மட்டும் கிடையாது, இதை கூடாஞ்சேரிலையும் குமணாஞ்சாவடிலையும் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்கிற வந்து ரசிகர்கள். அந்த படத்தில் நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து கமிட் ஆகிறீங்கன்னு சொன்னால், அது கமலாக இருக்கட்டும், சுந்தர்சியாக இருக்கட்டும்னா, அப்போது அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு பிளாஸ்ட் ஆகுது, வெளியே போகிறீங்க. கரெக்டாக இதுதான் எக்ஸாக்டான ஒரு விளக்கம் கொடுத்துட்டு வெளியே போனால் உங்களை யார் என்ன கேட்க போகிறாங்க? அதில் இந்த மாதிரி ஒரு பேச்சு பொருளுக்கு இடம் வராதுல்ல. அது ஏன் நீங்கள் பண்ணுறீங்க சார்? இன்னொரு இந்த விஷயம், பூசலாக ஒரு விஷயம், நான் கனத்த இதயத்தோட விலகிறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன். மனைவியை விவாகரத்து பண்ணனா கூட பார்த்தீங்கன்னா இந்த காரணத்துக்காக விவாகரத்து பண்ணுறேன்னு நீங்கள் வந்து நீங்கள் அஃபிடவிட் போட்டால் தான் உங்களுக்கு இன்னும் டைவர்ஸே கிடைக்கும். நான் கனத்த இதயத்தோட புரிகிறேன். நீங்கள் உண்மை, நான் என்ன சொன்னேன்னா உண்மை காரணம் என்னவாத கூட இருந்துட்டோம், பொய்யானாச்சும் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. ஒரு பாட்டு என்னது, பொய்யாவது சொல் கண்ணே அப்படி சொல்லுவாங்கல்ல. பாட்டெல்லாம் பாடுவீங்க? இல்லை எனக்கு பாட வராது, நீங்கள் சொல்லுங்கள். அது அந்த என்ன பாட்டு, அது பொய்யாவது ஒரு சொல் கண்ணே. அந்த மாதிரி ஒரு பொய்யனா ஒன்று சொல்லணுமா இல்லையா? இப்போ நிறைய பேர் டைவர்ஸ் கேட்குறவன் சில நேரங்கள் பச்சையாக பேச முடியாது, சொல்ல முடியாதுன்றதுக்காக என்ன செய்வான்னு கேட்டால், குழம்பு ஊற்றலை, ரசம் ஊற்றலை, எங்கள் அம்மாவை மதிக்கலை, எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாத பூஜை பண்ணல, அதனால் மனைவி நான் டைவர்ஸ் பண்ணுறேன்ற கிளாடிங்களாம் இருக்கிறானுங்க. கரெக்டாக சொல்கிறது. ஆனால் உண்மையான காரணம் வேறு ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவன் வேற ஒரு லைனில் இருப்பான், வந்து இவன் வேற ஒரு லைனில் இருப்பான், கழட்டி விடணுன்னா இப்படி வந்து டைவர்ஸ் வேணும்னா இப்படி அந்த மாதிரி ஒரு பொய்யாத சொல்லுங்க. சார் இப்போ நீங்க எதுவுமே சொல்லாதனாலதான் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றாங்க. இது ஒன்று ஸ்பெகுலேட் ஆகிட்டே இருக்கு சார். சார் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சார், சுந்தர் சி அவர்களோட படங்கள் ஆகட்டும் சரி, இல்லை அவரே நடிச்ச ஒரு விஷயங்கள் ஆகட்டும் சரி, எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு கமர்ஷியல் மூவிஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு முரண்படுறேன். சுந்தர் சி எத்தனை படம் வந்து எடுத்தாரு, எத்தனை படம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமா ஓடிச்சு. சார் சார் உள்ளத்தை அள்ளித்தாவாகட்டும் சரி, அருணாச்சலம் ஆகட்டும் சரி, அன்பே சிவம் ஆகட்டும் சரி, அரண்மனை பாருங்க முதல்ல ஒரு புரியும். சுந்தர் சி இயக்குனர், KS ரவிக்குமார் இயக்குனர், இன்னும் சொல்ல ரஜினிகாந்த் இயக்குனர் வந்து பல இயக்குனர்கள் இருக்கிறாங்கல்ல, எல்லாருமே வெற்றி படமும் கொடுத்துருக்காங்க, தோல்வி படமும் கொடுத்துருக்காங்க. அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமா சார். சுந்தர் சி எடுத்த படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தோல்வி படமும் உண்டா இல்லையா? இருக்கு சார். அருணாச்சலமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ரஜினி நடிச்ச படமா இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா கமர்ஷியலா பெரிய ஹிட் கிடையாதுன்னு கூட பேச்சு இருக்கு. அதை ஒத்துப்பீங்களா இல்லையா? ஒத்துக்கல சார். நீங்க ஒத்துக்காதீங்க, ஆனா உண்மை. ஆனால் ரஜினிகாந்த் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணக்கூடிய இயக்குநர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் மென்மையாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர். அதே சொல்ல கதையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்டர்டெயின், அதாவது ஒரு பொழுதுபோக்கு சம்பந்தமான படங்களை வந்து எடுக்கிறவர். ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் எடுத்து சம்பந்தமே இல்லாமல் வந்து கூலி படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சீனே வந்து பார்த்தீங்கன்னா கறி வெட்டுறவர். எதுக்கு அந்த சீனை வச்சான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் தெரியவே இல்லை. ரஜினியாவது சொல்லியிருக்கணும், லோகேஷாவது சொல்லியிருக்கணும். அந்த சீன் எதுக்குடா, அந்த சீன் எதுக்கு? நாம கூட ஏதோ நினச்சோம், ஏதோ ஆளை தான் வெட்டின்னு இருக்கிறார் போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு மென்டாலிட்டி புரியுதுங்களா? இவனுக்கு எடுத்ததுமே வந்து வந்து கறி வெட்டுற சீன் எது, அது கூட ஏதோ இந்த பல்லு இல்லாதவன் சாப்பிட்ற அந்த கொந்தன கறி வந்து செய்கிற மாதிரி கொந்தின்னு இருக்கிற மாதிரி ஒரு சீன். என்னன்னா நான் அவ்வளோ முரடு, இதுதான் இப்போ புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியல. சினிமாவில் இயக்குனரில் லிஸ்ட் இருக்குது. SP முத்துராமன் வந்து எத்தனை படம் எடுத்திருக்காரு, அது ஒரு காலகட்டம். ரஜினி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் தான் ரஜினிகாந்த்ன்ற ஒரு மகத்தான கலைஞனுடைய அந்த மென்டாலிட்டி பாருங்கள், அந்தந்த பீரியடுக்குள்ள அந்த இயக்குனர்கள் அப்படியே அடாப்ட் ஆகிட்டே வராரு. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அடுத்தது வந்து அவர் ஜேசன் சஞ்சய் படத்தில் ஹீரோவாக போகணும். அதுக்குள்ளே வந்து அவர் படத்தையே முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. கடைசி படம் சொல்லிட்டீங்க. யார் கடைசி படம் சொன்னது? ரஜினிகாந்த் கடைசி படம் சொன்னது யாரு? நாங்கள் இல்லை சார். நானும் ரஜினிகாந்தோட நெருக்கமான வட்டாரங்கிட்ட எல்லார்கிட்டையும் வந்து போனை போட்டு கேட்டேன்.
இல்ல சார் அப்படி இருந்தும் தலைவர் ஒண்ணு அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி இது முடிவு ரஜினி எடுக்கல. அவருக்கே ஆனா அது கூட தெரியாது. ரஜினிகாந்த் கடைசி படம் கமல் வந்து பாத்தீங்கன்னா வந்து படத்துல நடிக்கிறாரு. சார் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போ இந்த படத்துலயே வருவோம் சார். சுந்தர் சி அவர்கள், ரஜினி அவர்கள், கமல் அவர்கள் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே எத்தனை வருஷம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது தெரியும்ல சார். இப்போ இந்த மாதிரியான வந்து ஒரு பாண்டிங் ஆகட்டும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் அவங்க சைன் பண்ணும்போதே இல்லை இந்த விலகுறன்னும் போது அது உண்மையே ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா கிரியேட் ஆகுன்றது இவங்க யாருமே யோசிச்சிருக்க இல்லம்மா, மாட்டாங்க. நான் சொல்றேன் இந்த விலகல் வந்து இந்த 3 பேர் தான் காரணம்னு இருந்து வச்சுங்களேன், இந்நேரம் அந்த செய்தியை வந்து வெளியிட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன் இந்த 3 பேர் காரணம் இல்லை. இந்த 3 பேரை தாண்டி ஏதோ ஒரு அரசியல் காரணம் இருக்கு. சில பேர் சொல்றாங்க கேட்டா அதுக்கு பிஜேபி காரணமா டிஎம்கே காரணம். நான் அதுக்குள்ள போகவே இல்லை. வேற என்ன இருக்கும்? அதுதான் நான் சொல்றேன். அரசியல் காரணம், அந்த அரசியல் அழுத்தம் யாருக்கு இருந்து வந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அரசியல் காரணம் இருக்க வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன, குஷ்பு வந்து அவங்க ஒரு அரசியல் பயணம் அவங்க கிட்ட இருக்கு, இவருக்கு ஒரு அரசியல் பயணம் இருக்கு, கமலுக்கு ஒரு அரசியல் பயணம் இருக்கு. 2026 தேர்தல் வருது, 2 பேருமே களமாடுவாங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேண்டிடேட்டாக கூட அறிவிக்கப்படலாம். அப்போ எதிரெதிர் அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சம்பளத்துக்கு வேலை செய்கிற இடத்துல யார் போகிறாங்க? இப்போ இந்த இடத்துல ஒன்று எடுத்துங்க, புரிஞ்சுங்க. இப்போ கமல் வந்து நடிக்கிறார், தயாரிப்பாளர் அவர் கிடையாது, ரஜினி நடிக்கிறார், 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அந்த படத்துக்கு வந்து சுந்தர் சி வந்து டைரக்ட் பண்ணுறாருன்னா பிரச்சனையே இல்லை. அங்கே தயாரிப்பாளராக யார் இருக்கிறாங்க? கமல் இருக்கிறார். சம்பளம் கொடுக்குற இடத்துல அவர் இருக்கிறார், சம்பளத்துக்கு வேலை செய்கிற இடத்துல இவர் இருக்கிறார். புரிஞ்சுங்க. சோ இப்போ அப்படி இதுதான் சார் நீங்க சொல்றது எப்படி தெரியுமா சார் இருக்கு? சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போதோ இல்ல நான் இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்த போதோ இல்ல நான் அனௌன்ஸ் பண்ணும்போதோ வராத ஒரு பிரச்சனை இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி எல்லா ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா அவங்களுக்குள்ள உட்கார்ந்து பேசி அந்த புரிதல் வந்து அவங்களுக்குள்ள கேட்டா இது முழுக்க பிசினஸ், இது வந்து பொலிட்டிக்கல் கிடையாது. ஆனால் இன்னொருத்தருக்கு வந்து இந்த 3 நபர்களை கடந்து 4வது நபராக இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரும் இணையும் போது குஷ்புவோட பொலிட்டிக்கல் கெரியர் வந்து கொஸ்டின் மார்க் ஆயிடும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கொஸ்டின் மார்க் இல்ல, டெஸ்ட்ராய் ஆயிடும். 2026 சட்டமன்ற தேர்தல் ஆமா, இப்போ அவங்க வந்து ஒரு கேண்டிடேட் கூட போறதுக்கு இருக்கலாம். ஏன் சார் ஒரு அரசியலையும் ஒரு சினிமாவையும் இப்படி பின்னி இந்த மாதிரி ஆளுங்கலாம் இருக்கிறனால தான் இந்த யூடியூப்ல உட்கார்ந்து உருட்டின்னு இருக்கானுங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க விஷயத்த. 3 பேர் மட்டுமே தான் காரணம் கேட்டா இவங்க எல்லாம். நான் இப்போ கேட்குறேன், சம்பளம், ஃபர்ஸ்ட் காப்பி, அப்புறம் கதை, இதெல்லாம் முடிவு பண்ணாம தான் 3 பேரும் சேர்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சால்வை போட்டு மாலையை போட்டு கமிட் ஆனாங்களா? இல்ல சார். இப்போ நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் வரும். சுந்தர் சி அவர்கள் சொன்ன அந்த இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ், we don't know what is the exact reason. சுந்தர் சி சொன்ன 3 கதைகள் வந்து ரொம்ப பழசா இருக்கு. திருப்பி பாருமா, பழசு புது. இந்த கதை முடிவு பண்ணி இவ்வளவு சம்பளம் முடிவு பண்ணி எல்லாம் வந்து அக்ரிமெண்ட் ஆன பிறகு தானே 3 பேரை நின்று போட்டோ வந்து போஸ்ட் கொடுக்குறாங்க, அறிவிப்பு வெளியிடுறாங்க. அதெல்லாம் செய்யாமையா வந்து அப்ப கதையும் முடிவா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க? எல்லாம் முடிவு பண்ண பிறகு தான் அதை கமிட் ஆக முடியும். அதுதான் ப்ரெஸ் ரிலீஸ் வரும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து மீடியாவை மீட் பண்ண முடியும். என்ன பேசுறீங்க நீங்க? ஏற்கனவே வந்து பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் காப்பி பிரச்சனை, இந்த பட கதை பிரச்சனை, சம்பள பிரச்சனை, சம்பளம் கூட முடிவாகாம தான் 3 பேர் சேர்ந்து வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்களா? கிடையாது. இந்த 3 பேருக்குமே இதுல சம்பந்தம் இருக்கு. இந்த விலகல் காரணம் 3 பேர்ல ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னா கூட அந்த காரணம் வெடிச்சு வெளியே வந்துட்டு இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு தான் வந்திருக்கும். இந்த 3 பேரை தாண்டி யாரோ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க இந்த காம்போ வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த காம்போ ஒர்க் அவுட் ஆச்சுனாக்கா குஷ்போட பொலிட்டிக்கல் கெரியர் ஸ்பாயில் ஆகும். அப்படி அதனால தான் வந்து இப்ப இது முக்கியமா அது முக்கியமா அப்படின்ற வரையும் அதனால வந்து அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி அதனால பாருங்க, நல்லா புரிஞ்சுங்கம்மா. சார் உங்களோட பாயிண்ட்டுக்கே வரேன். இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்டோட ப்ரொஃபஷன் வந்து சினிமா டேக்கிங், ஒய்ஃப் வந்து ஷீ இஸ் இன்டு பாலிடிக்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்களோட ப்ரொஃபஷனல்ல இருந்துட்டா நீங்க இப்ப மீண்டும் நான் சொல்றேன், இப்ப 4வது நபரா நீ குஷ்பு இருக்கான். குஷ்பு எடுத்த முடிவு கிடையாது இது. குஷ்புக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய வந்து பொலிட்டிக்கலா அவங்க யார் பார்ட்டியில இருக்கிறாங்களோ அவங்க சேர்ந்து ஒரு அட்வைஸாக கொடுத்துருக்கலாம். ஏம்மா என்னம்மா நீங்கள் எவ்வளோ ஃபியூச்சர் இருக்குது, நீங்கள் இந்த நேரத்தில் போய் இவர் வந்து அங்கே போய் கமிட் ஆகிறாரம்மா, அதெல்லாம் வந்து சரியாக வருமாம்மா உங்களுக்கு, இவர் எதுக்குமா அவர் போய் சம்பளத்துக்கு போயிட்டு ஒரு 20 கோடி இவங்க வந்து போய் அதுக்கு போய் இது பண்ணுறீங்க, நீங்கள் வந்து நீங்களே ஒரு எம்எல்ஏ இல்லை தேசிய மகளிர் ஆணையத்திலே நீங்கள் உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க, அடுத்து உங்களுடைய வளர்ச்சி நீங்கள் கவர்னர் ஆகலாம், மத்திய அமைச்சர் ஆகலாம் சொல்கிறேன் நான். ஆனால் எதுவுமே இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடி உருட்டலாம், ஒரு 1000 கோடி உருட்டலாம். போய் 20 கோடிக்கு போயிட்டு நீங்கள் போயிட்டு அவர் போய் அங்கே போய் உங்கள் சம்பளத்துக்கு வேலை செஞ்சாருன்னா அது என்ன மாதிரி பேசுவாங்க?
இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். நீங்களும் அந்த டிஸ்கஷன்ல இருந்தீங்களோ? நான் சொல்றது பாருங்க, நான் மீண்டும் நல்லா இங்கே யாரும் முட்டாள்கள் கிடையாது, நம்ம வீடியோ பார்க்குறவங்க முட்டாள்கள் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் சம்பள பிரச்சனை, ஃபர்ஸ்ட் காப்பி பிரச்சனை, கதை பிரச்சனை, இதெல்லாம் தெரியாமையாமா வந்து ரஜினிகாந்த் வந்து அவ்வளோ பெரிய மகா கலைஞர் வந்து சேர்ந்து ஒன்றா நின்று அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோவை பார்க்குறாங்க சார். இதெல்லாம் முடிஞ்சால் கூட, அப்படியே ஒரு குறை இருந்தால் கூட கதையை மாற்றி இவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாரா? நான் கேட்குறேன். அருணாச்சலம் படம் வந்தபோதே வந்து கிளைமேக்ஸ் வந்து ரஜினிக்காக வந்து மாற்றினாங்கன்னு சொல்லி கூட தகவல் இருக்குது. அப்போ ஒரு ப்ரொடியூசர் சொன்னார்னா கொஞ்சம் கதையை கொஞ்சம் மாற்றுப்பான்னு சொன்னால் இல்லை நான் இப்படி தான் எடுப்பேன்னு சொன்ன அந்தளவுக்கு பிரிவாத வருதுயா? நீங்கள் கேளுங்க சார். லதா ரஜினிகாந்த் அவங்களுக்கு இதில் ஏதோ இன்வால்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அது எல்லாரையும் நான் சொல்கிறது பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. எல்லாரையும் வந்து இல்லை, என்ன கேட்டால் ஒரே வார்த்தை சொல்கிறேன். லதா ரஜினிகாந்த் கூட வந்து கமலோட சேர்ந்து நடிக்கிறது கூட பிடிக்காமல் போயிருக்கலாம், அப்படி ஒரு காரணம் சொல்லுவேன் நான். இப்போ உங்க ரஜினிகாந்த் கூட நினச்சிருக்கானு கேட்டால், நம்ம ஏன் கடைசி படம் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் மாதிரி ஒரு டிசாஸ்டர் ஆகிட போகுது, எப்படி வந்து கமலை வந்து காட்டி விடலாம் அப்படின்னு அவர் யோசிச்சாரு அப்படின்னு சொல்லி கூட நான் ஒரு கதை சொல்லுவேன். இதெல்லாம் கதை நிறைய சொல்கிறாங்கல்ல, கதாசிரியர் ஆகிட்டாங்களே இப்போ. இது எல்லா நெட்டிசன்ஸும் எல்லாரும் கதை சொல்கிறாங்களா இல்லையா? ஆமாம் சார். ஆனால் அரசியல் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அரசியல் 3 பேரை தாண்டி ஒரு சக்தி, ஒரு பவர். நீங்கள் இதில் இந்த ப்ராஜெக்டில் வந்து சுந்தர்சியை நீங்கள் வச்சுக்காதீங்க, வேற யாராவது போட்டு எடுங்க, தப்பித்த லோகேஷ் கிட்ட கூட போயிடாதீங்க, மறுபடியும் வந்து கத்தி கொடுத்து. நீங்க இதை சொல்லும் போது தான் இல்ல சார், இப்போ இதை பார்த்துட்டு சமூக வலைதளங்கள்ல இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து டிரெக்டர்ஸ் பத்தி போட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் கிட்ட ஸ்டோரி இல்ல, ஏஆர் முருகதாஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, பேட் எடுத்தார் கார்த்திக் சுப்ராஜ் எங்க போனார்னே தெரியல, அதுக்கப்புறம் வந்து வேற யாருக்கிட்டையுமே இவர் சங்கர் கிடையாது, அப்புறம் மணிரத்னம் எங்க ஐ மீன் தக் லைஃப் கொடுத்துட்டு அவர் தான் இஸ் ஆல்சோ அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் அட்லீஸ்ட் நான் கேட்கிறேன், இப்படி சொல்றவங்க அத்தனை பேரும் கேட்கிறேன். இவங்க எல்லாருமே வந்து கேட்டா ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுத்துட்டான்னா அவங்க பின்னாடியே ஓடுறாங்க. ஏன் அதுக்கப்புறம் இயக்குனர்களே இல்லையா? எவ்வளவு வந்து அறிமுக இயக்குனர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அருண் பிரபு வந்து உங்களுக்கு இயக்குனரா தெரியலையா? அப்போ இப்போ நமக்கு டைரக்டர்ஸே வந்து பஞ்சமா சார், அதனாலதான் நமக்கு வந்து நல்ல படம் இல்லம்மா. இவங்க நல்லா புரியுங்க, இங்க பல படங்கள் எடுத்தவங்க நீங்க பாருங்க. அசோக் மாரிமுத்து இயக்குனரா தெரியல உங்களுக்கு? டிராகன் படம் எடுத்து கொடு, அவர் வந்து இயக்குனர் இல்லையா உங்களுக்கு? நீங்க இப்படி இல்ல இந்த உங்க பாயிண்ட்க்கே வரும்போது இல்ல சார், ரஜினி அவர்களுக்கு இப்போ ஒவ்வொரு ஹீரோக்கும் தான சார் ஏமாறீங்க. சென்னை 28 எடுத்த அந்த வெங்கட் பிரபு தான் இன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட இயக்குனர். கோட்ன்ற படத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபிளாப் படம் கொடுத்தவர். சென்னை 28 வந்து பாத்தீங்கன்னா வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு படம் கொடுத்தாரு. ஏன் சொல்லுங்க? ஏன்னா இப்போ ஹீரோக்கு ஏத்த மாதிரி தான் படம் பண்ற மாதிரியான ஒரு இதை யாரு வந்து டிசைன் பண்றது, யார் முடிவு பண்றது, இதை டிசைட் பண்றது யாரு, அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறது யாரு? எல்லாம் இந்த சினிமா லாபிகள் தான். இவரு பிரம்மாண்ட இயக்குனர், இவர் பிரம்மாண்ட இயக்குனர், இவர் பிரம்மாண்ட இயக்குனர். ஏன் நீங்க அடுத்த கட்டம் போங்க. இந்த அருண் பிரபு வந்து சக்தி திருமகன் கொடுத்துறாரு, அவர்கிட்ட கேளுங்க, இப்போ புது கதை ஏதாவது வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க. ஏன் எத்தனையோ படம் வந்து இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய இயக்குனர் தான். நீங்கள் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி போறீங்கல்ல, நேராக போங்க. வந்து சிட்டிசன் படம் கொடுத்த சரவணன் சுப்பையா இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க. உங்களுக்கு பழைய இயக்குனர் தான் வேணும்னு சொன்னால், அவங்க ஒன்றும் பழைய இயக்குனர் கிடையாது. ஒரு 4 படம் சக்ஸஸ் கொடுத்துட்டு அவங்க ஏதோ ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போங்க. இன்னும் நிறைய பேர், எவ்வளோ பேர் இருக்கிறாங்கம்மா. ரஜினிகாந்த் நீங்கள் நினைக்கிறது கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாம் என்ன நினைக்கிறோம், இவன் வந்து ஒரு சக்ஸஸ் கொடுத்துறனா அவன் பின்னாடி போங்க சார். அது கூட பிரம்மாண்ட இயக்குனர். இவங்கெல்லாம் பாருங்க, நான் கேட்குறேன், மணிரத்னம் பாருங்க, மணிரத்னம் ஒரு இதை சொல்லி கேட்டனா வந்து ஒரு ஃப்ளாப் கொடுத்துட்டாரு. இப்போ யாராவது ரஜினி வந்து பேசுகிறாங்களா அவரை பற்றி? சங்கர் எடுத்துடுறேன், சங்கர் இந்தியன் 2 கொடுத்துட்டாரு. இப்போ யாராவது பேசுகிறாங்களா? அந்த மாதிரி ஒரு ஃப்ளாப் கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சது. நிறைய பேர் நான் என்ன கேட்குறேன், யாரையும் இங்கே குறைச்சலாம் மதிப்பிட வேண்டாம். ஆனால் முடிஞ்சிச்சு. நீங்கள் பிரம்மாண்ட இயக்குனர் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட நம்ம ட்ராவல் பண்ணால் தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படம் கொடுக்க முடியுன்ற மாதிரி போயிட்டு நீங்கள் வந்து அதே ரூட்டில் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அதே ரூட்டில் போயிட்டுருக்கீங்க. அதுதான் காரணம். நான் என்ன சொன்னா, நீங்கள் புதுசாக ஒருத்தர் வந்தாருன்னா கூட அவங்க கிட்ட போங்க. நீங்கள் சரி, இப்போ உங்களோட கொஸ்டின் நீங்கள் வந்து பாருங்க, எப்படி இருந்தாலும் யங் ஜென்ரேஷன் கிட்ட வந்துட்டீங்க. நீங்கள் ரஜினி வந்துட்டார், யங் ஜென்ரேஷன் கிட்ட வந்துட்டார். யார்கிட்ட வந்தால் லோகேஷ் நெல்சனு லோகேஷ்னு அவர் அடாப்ட் பண்ணிக்கிறார். அது ரஜினியோட என்ன சொன்னா அவருடைய தன்மை. அது
அவரோட தன்மை. இப்போ அடுத்தது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசா ஒரு திட்டம் போனீங்கன்னா சார் அது வந்து புதிய சரக்கு கிடைக்கும் சார். இங்க இப்போ நானும் அதே பாயிண்ட் தான் சார் சொல்றேன். ரஜினி அவர்களுக்கு மாதிரி தான் இப்போ கதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற டிரெக்டர்ஸ் வந்து ஒரு தள்ளப்படுறாங்க அந்த சிச்சுவேஷனுக்குன்றது உங்களுக்கு புரியுதா? அப்படி இல்ல, நீங்க 6 இருந்து 60 வரை எடுக்கும்போது சார், 6 இருந்து 60 போய் எடுக்கும் போதும் இல்ல நெட்ரிக்கல் மாதிரியான ஒரு படங்கள் எடுக்கும் போதும் அப்ப இருக்கிற டிரெக்டர்ஸ்க்கு அது வந்து அவங்களுக்கு அந்த பிரஷர் இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்தந்த கால இயக்குனர்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டே வராரு சார். இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் சொல்லி முடிச்சது வாங்க, நீங்க உங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கமே அதான். நான் சொல்லி முடிக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அவர் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறார், புது புது இயக்குநர்கள் வந்து பண்ணிக்கிறார். அது ரஞ்சிதா வரட்டும், அதுக்கப்புறம் வந்து நெல்சனாக இருக்கட்டும், லோகேஷ் இருக்கட்டும். அதே மாதிரி வந்து இயக்குனர்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அஜித் வச்சு படம் எடுத்துட்டோம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய்க்கு படம் எடுக்கிறோம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினிக்கு படம் எடுக்கிறோம். இப்படி ஒரு இந்த பிரம்மாண்ட இயக்குனர் இருக்காங்களா, அது யார் வேணால் எடுத்துக்கணுங்க, நான் குறிப்பிட்டு சொன்னாலும் பிரச்சனை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கையில் சரக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ரஜினி வந்து மாற்றிக்கிறாருமா, நீங்கள் சொல்கிறத செய்கிறாரு. கமலா இருந்தாலும் தலையிடுவார், டைரக்ஷனில் தலையிடுவார், கதையில் எல்லாத்தையும் தலையிடுவார். ஆனால் வந்து பார்த்தா நம்புகிறார், ரைட் இந்த பையன் கூட நம்ம பயணிக்கலாம்னு சொல்லிட்டு. கபாலி கொடுத்த உடனே வந்து காலா கொடுக்குறாரு. ஆனால் வந்து ஒரு படம் போகுது, ஒரு படம் வந்து கமர்ஷியலாக போகலைன்றாங்க. எனக்கு பிடிச்சிருக்கலாம், அது வந்து பலரெல்லாம் வந்து போகலைன்றாங்க. ஆமாம் சார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த புதிய இயக்குநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து கதை இருக்கணும். எப்பவுமே ஒரு புது இயக்குனர், முதல் இயக்குனர், அதாவது முதல் ஒரு படத்தை இயக்குனர்னா அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார். சார் இல்லை சார் இதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட நடிகர், பிரபலமான நடிகர்கள்ட்ட போகும்போது இப்ப கார்த்தி வச்சு மதராஸ் படம் எடுத்தாரு, எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிருக்க மாட்டாரு ரஞ்சித் அவரும். அதே வந்து ரஜினி வச்சு கபாலி படம் எடுக்கும்போது அங்க சில காம்ப்ரமைஸ் ஆகும். அதுதான் சார் இப்ப சொல்லப்படுது, இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நாசமா போறதுன்றது. சார் ஏஆர் முருகதாசும் வந்து ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு, அண்ணாத்த படம் வந்து ஏன் அது ஆச்சு அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு, அதனாலதான் அந்த படத்தை நான் வந்து ஃபாஸ்டா முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இங்க அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் அதாவது இந்த படம் கூலி வர்றதுக்கு முன்னாடி மக்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவங்க எல்லாருக்காகவும் தான் நான் இந்த கதை பண்றேன் அப்படின்னு சொன்னவர், அதே நெக்ஸ்ட் ஒரு இன்டர்வியூல கூலி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு, எல்லாருக்காகவும் என்னால கதை பண்ண முடியாது. பாருங்க, நீங்க 1000 கதை சொன்னாலும் ஒரே ஒரு இடத்துல நிற்கிற படைப்பாளிக்கு படைப்பு சுதந்திரம் வேணும். அவனை ஏதாவது ஒரு சங்கிலியில் போட்டு கட்டுறீங்க, ஒன்று தயாரிப்பு செலவினன்றதில் போட்டு கட்டுவீங்க, அப்படின்னா இவர் வந்து பிரபலமான சூப்பர் ஸ்டாருங்க, அவருக்கு ஏற்ற மாதிரி கதையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே படைப்பு சுதந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலியாகிறது காரணமே. இப்போ நான் இந்நேரம்லாம் என் கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா யாரோட திரும்ப இணைஞ்சிருக்கணும் சொல்லட்டுமா, நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிச்சிடலாமா இந்த டாப்பிக்கை? ரஜினி இந்நேரம் யாரோட இணைஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நெல்சனோட போயிட்டாரு, ரஞ்சித்தோட போயாச்சு, அடுத்தது யாரோட இணைஞ்சிருக்கணும்? இந்நேரம் ரஜினி இணைஞ்சு நடிக்கணும்னா இயக்குனர்னா எந்த இயக்குனரோட இணைஞ்சிருக்கணும் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? தெரியல. கே.எஸ். ரவிக்குமார். ஏங்க திவாலன் நடிக்கிற இயக்குனரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. கே.எஸ். ரவிக்குமார்லாம் முடிச்சாச்சு இல்லை? கே.எஸ். ரவிக்குமார்லாம் முடிஞ்சு திவாலாச்சு. கே.எஸ். ரவிக்குமார் சுந்தர் சி கூட தான் இந்நேரம் வெற்றிமாறனோட இணைஞ்சிருக்கணும். இந்நேரம் வெற்றிமாறனோட இணைஞ்சிருந்தாருன்னா வந்து வேற லெவல் வியாபாரம். அது என்ன கதையோ என்னவோ அந்த படைப்பாளிக்கணும் அந்த சுதந்திரத்தை கூட இந்நேரம் வெற்றிமாறனோட இணைஞ்சிருக்கணும். ரஜினியோட பயணம் டிராவல்னா இந்நேரம் வந்து எங்கே வந்திருக்கணும்னு கேட்டிங்கன்னா வெற்றிமாறன்கிட்ட முடிஞ்சு. இப்போ எங்கே போயிருக்காருன்னா வந்து வெங்கட் பிரபு கிட்ட போயிருக்காரு. வெற்றிமாறன்கிட்ட போக வேண்டியவர் எங்கே போயிருக்காரு? கன்ஃபார்ம் ஆலையே சார். கன்ஃபார்ம் அது நான் சொல்கிறேம்மா. இந்நேரம் வந்து அந்த பயணம் டிராவலிங்னா வெங்கட் பிரபு கன்ஃபார்ம் ஆலை. அதை தான் நான் சொல்கிறேன். வெங்கட் பிரபு பேச்சுக்கு தான் சொல்கிறேன். வெங்கட் பிரபுன்றது அந்த அரசியல் புரசலாக வருது இல்லையா, அது சொன்னேன். ஆனால் இந்நேரம் எங்கே போயிருக்கணும்? வேலிட் சார். வெற்றிமாறன்ட்டு போயிருந்தேன் நேரம். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல ரஜினிகாந்த் நான் சொல்ல மிகப்பெரிய உழைப்பாளி. உலக சினிமா வரலாறுல இப்படி ஒரு உழைப்பாளியை பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு கல்ட்டு கிடையவே கிடையாது. இனிமேலும் இப்படி ஒரு கல்ட்டு உருவாக போகிறதும் கிடையாது. கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்களா கடைசின்னு கேட்டிங்கன்னா இன்னும் அவருக்கு ஆயுள் இருந்ததுன்னா அசைக்க முடியாத ஒரு இடம் சூப்பர் ஸ்டார். இந்த இடத்த யாரும் எந்த கொம்பனும் பிடிக்க முடியாது, அதெல்லாம் வேற. ஆனால் இன்னைக்கு எங்கே கொண்டு போய் வந்து இன்னைக்கு தள்ளுறீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பேர் நிறுவனங்கள்கிட்ட தான் ஒரு வேலை செஞ்சவர். ஏவிஎம் கூட பெரிய நிறுவனம் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம்.
சொல்கிறேன் நான். இந்த மாதிரி அவ்வளோ அவருடைய பயணத்தில் வந்து எங்கே வந்து நிற்கிறாரு. அவரை பொறுத்தவரைக்கும் அவர்கிட்ட எந்த குறையும், ரஜினிகிட்ட எந்த குறையும் கிடையாது. இந்த சுந்தர் சீன் கூட வந்து சூஸ் பண்ணது யாராக இருப்பாங்க, உட்காந்து டிஸ்கஷனில் தான் முடிவாயிருக்கும். ரஜினி தான் சொன்னாருன்னு கிடையாது. உண்மைதான் சார். அது சார் ஒரு பக்கம் இந்த மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் வந்து சுந்தர் சி அவரை பற்றி அரண்மனை 6 இவர் எடுப்பாரோ, பேயை கண்டுபிடிக்கிறவர் தான் இவரோ, இப்படிலாம் பேசி தான் நாசம் ஆக்கிட்டீங்க, இப்படிலாம் சொல்லி தான் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் கேளுங்க சார், இதை சொல்றீங்களே ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டீங்க. என்ன சுந்தர் சி வந்த உடனே அரண்மனை 1 2 மணி இப்போ புரியுதுங்களா? நீங்களே இங்கே நல்லா புரிஞ்சுக்கணுமா, எப்படி வந்து தன்னை வந்து ரெனிவல் பண்ணிக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குது. 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ரஜினி வச்சு நீங்கள் படம் கொடுத்துருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. அன்பேசியம் வந்து தரமான படம் தான். இப்போ பல பேர் உருட்டுற மாதிரி இப்போ நம்மளும் அதே பேச ஆரம்பிச்சோம் பாருங்க. ரஜினி வச்சு அருணாசலம் கொடுத்தீங்க, வந்து கமலை வச்சு நீங்கள் வந்து அன்பேசியம் கொடுத்தீங்க. இதை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், பழைய எல்லாரும் பேசுகிற மாதிரி. இப்போ பிரச்சனை அது கிடையாது, எப்படி தன்னை ரெனிவல் பண்ணிக்கிறாருன்றதை பாருங்க. இவர் எப்படி ரெனிவல் பண்ணிக்கிட்டாரு சுந்தர் சி? அரண்மனை 1 2 3 மூக்குத்தி அம்மன் அது இது இப்படி தானே. அப்போ ஸ்டாண்டர்ட் என்ன ஆகுன்னு பாருங்க. ரஜினியோட ஸ்டாண்டர்ட் வரணும்னா ஒன்று நியூ ஃபேஸ் கிட்ட போனால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, வெற்றிமாறன்ட்ட போனால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், சுந்தர் சி கிட்ட போனால் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? என்ன வித்தியாசம்? பெரிய படையல் போட்டு கொடுத்துருவாரு. நீங்களே சொல்லுங்க. ஒரு பண்டிகைமா உங்கள் வீட்டில் என்ன பெரிய புதுசாக ஒரு டிஷ் பண்ணிடுவீங்க? அதே சக்கரை பொங்கல், பாயாசம், வடை, இதே தானே. அதானே. அதனால் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன வேணா இருக்கட்டும், விலகுறீங்க. எதுக்காக விலகுறீங்க? காரணம் என்னன்னு சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது. சொந்த காரணம்னாலும் கூட சொல்லுங்க, இதாங்க காரணம். அப்போ யாரும் பேச மாட்டாங்கல்ல. இப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு ஒரு கதை ஆளுந்துக்கிறான் உட்காந்து. என்ன ஆரம்பிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும் பழைய காலத்தில் ஒரு படம் நாம் இருவர் ஒரு படம் வந்துச்சு. அதில் ஒரு டைலாக் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருப்பார் சாரங்கபாணி. என்னன்னு கேட்டால், அந்த காலத்தில் நான் காலேஜில் படிக்கும்போதுன்னு ஆரம்பிப்பார். எதுக்கு எடுத்தாலும் அந்த காலத்தை எதுக்கு எடுத்தாலும் பேசுனா, அந்த காலத்தில் நான் காலேஜில் படிக்கும்போது அப்படி தான் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து அன்பே சிவன் ஒரு படம் கொடுத்தாருங்க, அருணாசலம் வந்து ரஜினி வச்சு ஒரு படம் கொடுத்தாருங்க. இப்படி தான் ஆரம்பிக்கிறான் எல்லாரும். டேய் இதெல்லாம் தெரியும்டா, விலகனத்துக்கு காரணத்தை சொல்லுகிறான்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா காரணத்தை சொல்லாமே முடிக்கிறான். என்னன்னா கடைசியில் ஒரு கடிதத்தில் வச்சு கொண்டாந்து முடிச்சிடறான். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தருதலைகள் ஏதோ வந்து ட்ரிட் பண்ணுறானுங்க, அதுக்கு வந்து குஷ்பு சண்டை போட்டுக்கிறாங்க. அதான் இப்போ 2 கேள்வி இருக்கு சார். சமூக வலைதளத்தில் பாருங்க, சமூக வலைதளத்தில் எல்லாரும் தான் பேசுகிறானுங்க, என்ன கூட தான் பேசுகிறான், அசிங்கமாக போடுறான் கமெண்ட்டில். இதுக்கெல்லாம் உட்காந்து பதிலாக கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவி, எதிர்காலத்தில் ஃப்யூச்சர் இருக்குது, உங்கள் பயணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு பதில் கொடுக்குறீங்க. என்ன பதில் கொடுக்குறீங்க? குத்தாட்டம் டான்ஸ் இருங்க மா, சொன்னால் கூடமா அதுக்கு பதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களா? உங்கள் வீட்டு பொம்பளைங்களை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அங்கே பொம்பளைங்களை தானே கேவலப்படுத்துறீங்க. அவன் பேசுகிறான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பொம்பளைங்களை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க. நீங்கள் ஒரு தலைவி, நீங்கள் அரசியல் கட்சி தலைவி. நீங்கள் மா பொறுக்கி எவ்வளோ ஒரு பொறுக்கி வந்து பேசுகிறாமா, அந்த வீட்டில் இருக்க பொம்பளைக்கு தெரியுமா இவன் இப்படி ட்வீட் பண்ணது, இவன் இப்படி கமெண்ட் பண்ணது தெரியுமா? நீங்கள் என்ன பதில் கொடுக்குறீங்க? உங்கள் வீட்டு பொம்பளைங்களுக்கு வந்து அப்போ நீங்கள் எப்படி ஒரு குழாயடி பொம்பளே ஆகிட்டீங்க நீங்கள். அப்புறம் என்ன அரசியல் பார்வை இருக்குது? அப்படி என்ன பொது பார்வை இருக்குது உங்களுக்கு? குஷ்புக்கு தப்பு இல்லையா அது? அவன் பேசுனான்னா அவனை பேசுங்க, அவனை பொறுக்கின்னு சொல்லுங்க, என்னவோ சொல்லுங்க. ஓகே. கொலைக்கிற நாய்க்கள்லாம் நீங்கள் கல் எடுத்து அடிச்சிட்டீங்கன்னா நீங்கள் போய் சேர முடியாது. கல் விட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் நின்றுக்கிட்டு, இல்லை ஒரு ஷெட்டு போட்டு உக்காந்துக்கிட்டு. இது எனக்கு பாருங்க, பொதுவில் வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து குத்தாட்டம் போகிறதுக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து நையாண்டிகள் வந்து சில பேர் பொறுக்கிகள் பண்ணுறாதான், சமூக வலைதளத்தில் ட்ரோல் பண்ணுறான் தான். அந்த ட்ரோல்லாம் வந்து நீங்கள் பதில் கொடுக்குறீங்கல்ல, நீங்கள் தான் வந்து ஒரு பொறுப்பான ஒரு பதிலை கேட்டு கொடுத்துருங்களேன். உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு, உங்களை சொல்ல அவங்கள சொல்றேன், குஷ்புவை சொல்றேன், ஒரு கரெக்டான ஒரு பதிலை கொடுத்துருங்களேன். எனக்கும் இது எல்லாருக்குமான ஒரு கேள்வி. யாரோ ஒரு பொறுக்கிக்கு பதில் கொடுக்குறீங்க. யாரு? குஷ்பு தான் நான் சொல்றேன். யாரோ ஒரு பொறுக்கிக்கு பதில் கொடுக்குறீங்க. ஒரு பொறுப்பான ஒரு கணவர்கிட்ட கேட்டு ஒரு பதிலை கொடுத்துருங்க சார். இப்போ இன்னொரு விஷயமும் ட்ரோல் ஆயிட்டு இருக்கு சார். அடுத்ததான் இந்த படத்தை ஒரு வேளை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து எங்க அவங்க எடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான இப்படியே கற்பனை பண்ணி இழுத்துன்னு போயிட்டு என்னை எதையாவது ஒரு முட்டு சந்தில் கொண்டு போய் தலை பார்க்குறீங்க. எனக்கு அதுக்கெல்லாம் எனக்கு வந்து சொல்ல விருப்பமே இல்லை. ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், லால் சலாம்னு ஒரு படம் காலியாச்சு தெரியும். இன்னொரு பொண்ணு சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து கோச்சரியான எடுத்து அதுவே இன்னும் கோர்ட்டு கேஸுமா இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது சரிங்களா.
ஒரு விஷயம் நல்லா தெரியுது, ரஜினிகாந்தோடைய வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சினிமா கரியரை வந்து ஒரு சுமூகமாக வந்து போகணும்னு நினைக்கிறோம். நீங்கள் விட மாட்டேங்க போகிறது. அவரை இப்போதைக்கு நிம்மதியாக விட்டீங்கன்னா போதும். அடுத்து ஜெயிலர் 2 படம் வருது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டோம். நீங்கள் ஆளை விட்டீங்கன்னா போதும் நிம்மதியாக. ஏற்கனவே ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கா சார்? கமிட்மெண்ட்ல ஏகப்பட்ட என்னது அவருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ். என்ன கமிட்மெண்ட்? படம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு சார். பணமா? படம் கமிட்மெண்ட். நல்ல வேலை படம் சொன்னீங்க. பணம்லாம் கிடையாது, பணம் மகிக்கிட்டு இருக்குது. அதை அப்பப்போ வீட்டு மாடியில் காய வைக்கிறாரு, ஒன்று ஒட்டிக்க போகுது ஈரமாயிட்டுன்னு சொல்லிட்டு. பணம்லாம் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? ஃபிலிம் கமிட்மெண்ட்ஸ் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ கூட இருக்கலாம். நான் வயது மூப்பில் எல்லாருக்கும் இருக்கதான் சரி. இப்போ அவங்க அண்ணனு கூட சிக்கல தான் இருக்கிறாரு. ஆனால் ஆரோக்கியமோட இருந்துக்கிட்டோம். படமே நடிக்கலாம் கூட பரவாயில்ல. ஆனால் போட்டு இப்படி உதைக்காதீங்கன்ற நான். ஒரு நல்ல மனுஷனை நிம்மதியாக விடுங்க. என்னைக்கு கமலோட கமிட் ஆகிறோன்னா அன்றைக்கே பிரச்சனை ஆரம்பிச்சது. அவரும் கமல் அவர்களும் சேர்ந்து நடிக்க கூட போகிறாங்களே சார், லோகேஷ் அவரோட டைரக்ஷனில். அது பாருமா, நான் என்ன சொன்னேன், இவங்கெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் பிறவி கலைஞர்கள், சரிங்களா? இவங்கெல்லாம் எதிர்பாராத. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகழை எட்டுவார் அவர் நினச்சி கூட பார்த்துருப்பாரு. கடைசி காலம் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நடிக்கட்டுமே. இப்போ சிவாஜி கூட நடிச்சிட்டார், சின்ன சின்ன ரோல் கூட நடித்தார், அப்பா ரோலும் நடித்தார். கடைசி வரைக்கும் கூட நடிக்கட்டுமே. கடைசி படம்னு வந்து நீங்கள் வந்து அப்படியே அவனை நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க. அவர் வயசு இருக்கிற வரைக்கும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் வீல் சேர் இருந்தால் கூட நடிக்கலாமா சார்? அது ரஜினி அவர்களுக்குன்னு ஒரு ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, அது அவங்க கிளப்பி விட்டதா கூட இருக்கலாம். பாருங்க, ஹேட்டர்ஸ்ன்ற பேச்சுக்கே கிடையாது ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும். ரஜினிகாந்துக்கு ஹேட்டர்ஸ்னு சொன்னா அவனை கொண்டு போய் ஜூவில் கொண்டு வைங்க. ரஜினிகாந்துக்கு யாருமே ஹேட்டர்ஸ் கிடையாது. யார் எல்லாருக்கும் ஹேட்டர்ஸ் இருக்கலாம். ரஜினிகாந்துக்கு வந்து ஹேட்டர்ஸே கிடையாது. விமர்சனன்றது வேற. ரஜினிகாந்த் ஹேட்டர்ஸ்னா அந்த 3 குரங்குகள், இந்த நயன்தாரா கண்டுபிடிச்ச குரங்குகள் வேணா இருக்கலாம். அந்த 3 குரங்கும் அவனை கொண்டு போய் ஜூவில் உட்கார வைங்க. அவனை வந்து இப்போ நான் ரோட்டில் நடமாட விட்டது உங்கள் தப்பு. ரஜினிகாந்துக்கு யாருமே ஹேட்டர்ஸ் கிடையாது. அவர் வந்து எல்லாரையும் அன்பால் அணைக்க நினைக்கிறவர். ஸோ அதனால் அந்த வார்த்தையை நீங்கள் விட்ரா பண்ணணும். ரஜினிகாந்துடைய ஹேட்டர்ஸ்னு சொன்னதுக்கே விட்ரா பண்ணணும். ரஜினிகாந்த் விமர்சனங்கள் வரமா? நான் கூட விமர்சனம் பண்ணிக்கிறேன் ரஜினிகாந்த். அம்பானி குடும்பத்தை போய் டான்ஸ் ஆடினார்ல, அப்போ பிடிச்சி நம்ம பேசியிருக்கோமே, அது வேற. ஆனால் அது தாண்டி நீங்கள் ஒரு கலைஞனா நீங்கள் பாருங்கள், ஒரு சூப்பர் ஸ்டாராக பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஆல்டர்னேட்டே கிடையாது. நிறைய பேர் அந்த பொசிஷனுக்காக எவ்வளோ வந்து பொசிஷனுக்கு வர முடியாதவன் கனவு காண்றான். ரஜினிகாந்த் தவிர அந்த ரஜினிகாந்த் இடத்த இன்னொருத்தர் ஃபில் பண்ண முடியாது. சிவாஜி இடத்த எப்படி ஒருத்தர் ஃபில் பண்ண முடியாதோ அந்த மாதிரி தான் ரஜினிகாந்த் இடத்த ஃபில் பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாததான் சார். பண்ண முடியாது, யாரும் பண்ண முடியாது. ஏன்னா கனவுல ஒன்றா அப்படி நினச்சிக்கலாம். அதனால் இதுதான் உண்மையான. இனிமேலாவது வந்து இந்த ட்ரோல் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன உண்மையான காரணம் சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. சொல்ல முடியாதது கூட ஏதாவது ஒரு சொல்ல முடியாதுன்னா ஒன்றும் கிடையாது. என்ன பெரிய சொல்ல முடியாது. அப்போதான் இந்த மாதிரி அவசியம் இல்லாத அசிங்கம்லாம் வந்து ட்ரோல் ஆகும், இன்னும் இதுவாகிட்டே இருக்கும். ஃபைன் சார். உண்மையாகவே வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அதர் சைட் இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சார். இன்னும் இது என்ன மாதிரியான ஸ்பெகுலேட் ஆக போகுது அப்படின்றத பொறுத்தது தான் சார் பார்க்கணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.